அனைவருக்கும் வணக்கம். நம் கிராமங்களில் நடக்கும் சில சம்பவங்கள் சிறியதாக இருந்தாலும் அவை நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை ஒரு கிராமத்தில் நடந்த மிக சுவாரஸ்யமான நகைச்சுவை சம்பவம். இந்த கதையில் இருக்கும் சாமர்த்தியம், குழப்பம், நகைச்சுவை எல்லாமே உங்களை கண்டிப்பாக ரசிக்க வைக்கும். கதைக்கு செல்லும் முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமம் செம்புலிப்பட்டி. அந்த கிராமத்தில் அனைவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்தவர்கள். அங்கே முத்தையா என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவன் நல்ல உள்ளம் படைத்தவன். ஆனால் உலகத்திலேயே பெரிய மறதிக்காரன். ஒருவேளை சொன்னால் வேறொரு வேலையை செய்து விடுவான். ஒரு நாள் அவன் மனைவி காமாட்சி கோபமாக கேட்டாள், ஏங்க, நேத்து நான் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று. முத்தையா பெருமையாக, நீ சொன்ன மாதிரி அரிசி வாங்கிட்டேன் என்றான். காமாட்சி மூட்டையை திறந்து பார்த்தாள். அதற்குள் இருந்தது கரிசி, அதாவது அடுப்பு கறி. ஐயையோ, இது கரிசி என்று காமாட்சி தலையை பிடித்துக் கொண்டாள். ஆனால் முத்தையா அமைதியாக, அதான் சொல்றேன், கடைக்காரன் ரொம்ப வேகமா சொன்னான், அரிசியோ கரிசியோ, எனக்கே குழப்பமாயிடுச்சு என்றான். அதிலிருந்து கிராமமே அவனை கரிசி முத்தையா என்று அழைக்க ஆரம்பித்தது. அந்த கிராமத்தில் வருடாந்திர அம்மன் கோயில் திருவிழா வர இருந்தது. ஊர் முழுக்க மகிழ்ச்சி. ஒரு பெரிய அன்னதானம் நடத்த முடிவு செய்தார்கள். அதற்காக பெரிய பெரிய பாத்திரங்களில் சாம்பார், ரசம், சாதம் எல்லாம் செய்ய ஏற்பாடு செய்தனர். கிராம தலைவர் ராசு, இந்த வருடம் நம்ம ஊர் சாம்பாரை சாப்பிட்டவங்க மறக்க முடியாத மாதிரி இருக்கணும் என்றார். அதற்கு அனைவரும் ஆமாம் என்று கத்தினார்கள். அப்போது திடீரென்று முத்தையா கையை உயர்த்தினான். இந்த வருடம் சாம்பாரை நான் பார்த்துக்கிறேன் என்றான். அனைவரும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஒருவன் மெதுவாக, நீயா சாம்பாரா, ஊரையே இவன் காலி பண்ணி விடுவானே என்றான். ஆனால் முத்தையா தன்னம்பிக்கையுடன், என்னிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது என்றான். என்ன ரகசியம் என்று கேட்டார்கள். நான் சாம்பார்ல ஒரு ஸ்பெஷல் பொருள் போடுவேன், அதை சாப்பிட்டவங்க மறுபடியும் கேட்பாங்க என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் மக்கள் கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தார்கள். திருவிழா நாள் வந்தது. காலை முதலே கிராமம் முழுக்க ஒரே பரபரப்பு. மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். பெரிய அடுப்பில் மாபெரும் பாத்திரத்தில் சாம்பார் கொதித்துக் கொண்டிருந்தது. முத்தையா தலையில் துண்டு கட்டி கொண்டு மாஸ்டர் குக் மாதிரி சுற்றி கொண்டிருந்தான். அவன் அருகில் இருந்த உதவியாளர் சின்னதுரை கேட்டான், அண்ணே, உங்க ஸ்பெஷல் பொருள் என்ன என்று கேட்டான். முத்தையா சிரித்தான். அதை இப்போது சொல்ல முடியாது என்று ரகசியமாக சொன்னான். சிறிது நேரத்தில் அவன் வீட்டிற்கு ஓடி போனான். காமாட்சி கேட்டாள், எங்க போறீங்க என்று. ரகசியமாக பொருள் எடுக்க என்றான். அவன் சமையல் அறையில் இருந்த ஒரு டப்பாவை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்தான். அவன் டப்பாவை திறந்து முழுவதையும் சாம்பாரில் கொட்டினான். அடுத்த 5 நிமிடத்தில் சாம்பாரில் இருந்து விசித்திரமான வாசனை வர ஆரம்பித்தது. அருகில் இருந்தவர்கள் மூக்கை பிடித்தார்கள். என்னடா இது, சாம்பாரா மருந்தா என்று எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள். தலைவர் ராசு ஓடி வந்தார். முத்தையா, என்ன போட்ட என்று கத்தினார். முத்தையா பெருமையாக, என் ஸ்பெஷல் பொருள் என்றான். அது என்ன என்று கேட்டார். சர்க்கரை என்றான். சர்க்கரையா என்றார். ஆமாம், இனிப்பு சாம்பார் என்றான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை. காமாட்சி ஓடி வந்து, ஐயோ, அது சர்க்கரை இல்லை, நேற்று நான் வைத்த மாட்டு தீவனம் என்று கத்தினான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஊரே அமைதியாகிவிட்டது. ஒரு நாய் கூட குறைக்கவில்லை. தலைவர் ராசு கத்தினார், சாம்பாரை யாரும் சாப்பிடாதீங்க என்று. ஆனால் அப்போது ஏற்கனவே சிலர் சாப்பிட்டு விட்டனர். ஒருவன் சொன்னான், அதான் சாம்பார்ல ஏதோ புல்லு மாதிரி இருந்துச்சு என்று. மற்றொருவன், நான் ஹெல்தி ஃபுட்னு நினைச்சேன் என்றான். அடுத்த நிமிடம் கிராமமே கலகலப்பாக மாறியது. சிலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள், சிலர் இது வரலாற்றிலேயே முதல் மாட்டு தீவன சாம்பார் என்று பேசினர். அப்போது முத்தையா திடீரென்று எழுந்து, யாரும் கவலைப்படாதீர்கள் என்றான். அனைவரும் அவனை பார்த்தார்கள். நான் இன்னொரு சாம்பார் வைக்கிறேன் என்றான். வேண்டாம் என்று கிராமமே ஒரே சத்தமாக கத்தியது. ஆனால் முத்தையா இந்த முறை உண்மையாக கவனமாக இருந்தான். காமாட்சியையே அருகில் நிறுத்தி கொண்டு ஒவ்வொரு பொருளையும் சரிபார்த்து சாம்பார் செய்தான். இந்த முறை சாம்பார் அசத்தலாக வந்தது. அதை சாப்பிட்ட மக்கள், ஆஹா, இதுதான் சாம்பார் என்று மகிழ்ந்தார்கள். தலைவர் ராசு கூட,
முதல் தடவை ஊரை கலக்கியவன் இரண்டாவது தடவை ஊரை கவர்ந்து விட்டான் என்றார். அந்த நாளுக்கு பிறகு முத்தையாவை மக்கள் கிண்டல் செய்தாலும் அவனை அனைவரும் இன்னும் அதிகமாக நேசித்தார்கள். ஏனென்றால் தவறு செய்த பிறகும் மனம் உடையாமல் அதை சரி செய்ய முயன்றான் என்பதை. அதன் பிறகு ஊரில் யாராவது ஏதாவது குழப்பம் செய்தால், ஏய் மாட்டு தீவன சாம்பார் மாதிரி பண்ணாதே என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த வசனம் அந்த ஊரிலேயே பிரபலமான நகைச்சுவை வசனமாக மாறிவிட்டது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறை உணர்ந்து சரி செய்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த நகைச்சுவை கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிராமத்து கதைகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.